ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அம்மு கார்ட்டூன் கிட்ஸ் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, முதலாம் பருவம் முதலாம் வகுப்புக்கான தமிழ் புக்கில் அதோ பாராய் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு பாடலை தான் இப்போ பார்க்க போகிறோம். குதித்து குதித்தே ஓடும் குதிரை அதோ பாராய், அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பாராய், பறந்து பறந்து போகும் பருந்து அதோ பாராய், நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை இதோ பாராய், தத்தி தத்தி போகும் தவளை அதோ பாராய், துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் வாராய். இந்த பாடலை யார் எழுதியிருக்கான்னு பார்த்தோன்னா, வள்ளியப்பா அப்படிங்கிற ஒரு பாடலாசிரியர் தான் இந்த ஒரு அழகான பாட்டை எழுதியிருக்காரு. குட்டீஸ், நான் ஒரு தடவை பாடி காமிச்சிட்டேன். வாங்க இப்போ நாம் சேர்ந்து பாடலாமா? பாடலாம் வாங்க. பாடுங்க குட்டீஸ். குதித்து குதித்தே ஓடும் குதிரை அதோ பாராய். ஒரு குதிரையோட திறன் 746 வாட்ஸு. குதிரை மாதிரி நாமளும் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் குட்டீஸ். அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பாராய். நீங்கள் யானை பார்த்துருக்கீங்களா குட்டீஸ்? எத்தனை பேர் யானை பார்த்துருக்கீங்க? நிறைய கோயில்கள்லாம் இருக்கும் யானை. யானை தான் இந்திய தேசிய பாரம்பரிய விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க குட்டீஸ். பறந்து பறந்து போகும் பருந்து அதோ பாராய். பருந்து எவ்வளோ உயரத்தில் பறந்துட்டு இருந்தாலும் அதோட இரையை கரெக்டாக குறி வச்சு மேலேருந்து கீழே டக்குன்னு தூக்கிட்டு ஓடிடும். அதான் பருந்து. பறவைகள்லே உயரமாக பறக்கக்கூடிய பறவைனா அது பருந்து தான் குட்டீஸ். கோவில்கள்லேயும் கடவுளாக வழிபடுறாங்க. புராணங்களில் கருட புராணம்னு ஒரு புராணமே இருக்குது. நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை இதோ பாராய். நத்தையை பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு விலங்கு அதை தாக்க வரும்போது அதோட ஓட்டுக்குள்ளே போயிட்டு மூடிக்கும். அதுபோல் தண்ணி இருக்கிற இடத்துலலாம் நத்தையும் இருக்கும். தத்தி தத்தி போகும் தவளை அதோ பாராய். தவளை மட்டும்தான் குட்டீஸ் இரு பாலின உயிரி. நீர்லேயும் இருக்கும், நிலத்துலேயும் இருக்கும். இப்போ நம்ம தண்ணியில் பார்த்தோன்னாலும் தத்தி தத்தி ஓடும். நிலத்துலேயும் உயிர் வாழும், நீர்லேயும் உயிர் வாழும். அதனால தான் இது இரு பாலின உயிரி. துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் வாராய். குட்டீஸ், இந்த பாடலை எதுக்காக பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த விலங்குகளை முன் உதாரணமாக கொண்டு நாம் செயல்படணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பாடலையே பள்ளி புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த விலங்குகளோட முன் உதாரணம்னா என்னென்ன நான் சொல்கிறேன். குதிரையோட ஆற்றல், யானையோட பொறுமை, பருந்தோட கூர்மையான அறிவு, நத்தையோட பாதுகாப்பு திறன், தவளையோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தவளை எப்படி வாழுதுன்னா, தவளை நிலத்துலேயும் வாழும், நீர்லேயும் வாழும். அதனால் அது இரு பாலின உயிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மாதிரி நாம் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அடாப்ட் பண்ணி வாழ்ந்துக்கணும். தேங்க்யூ குட்டீஸ். மேலும் இன்னொரு அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.